Hello friends, welcome to Manju Magic Masala. இன்னைக்கு என்னோட ரெசிபி பாவக்காய் புளிக்குழம்பு செய்ய போறேன். பாவக்கான் பேரை கேட்ட உடனே நமக்கெல்லாம் கசப்பான டேஸ்ட் அப்படின்னு தான் ஞாபகத்துக்கு வரும். பட் இந்த பாவக்காய் சாப்பிட்றதுனால எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு நமக்கு யாருக்கும் தெரியறதில்ல. பட் எனக்கு தெரிஞ்ச சில பெனிஃபிட்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ பாவக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாவக்காவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணிட்டு அதுல உப்பு கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி செய்யும் போது நமக்கு கசப்பு அதிகமா தெரியாது. குழந்தைங்க எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்க குழம்பு செய்யறதுக்கு முன்னாடி இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. இது 5 minutes அப்படியே ஊற வைக்கலாம். நான் 2 தக்காளி எடுத்து அரைச்சி வச்சிருக்கிறேன். ஒரு எலுமிச்சப்பழ சைஸ் அளவு புளி தண்ணி கரைச்சி வச்சிருக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் சாப் பண்ணி வச்சிருக்கிறேன். 20 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, 20 பல்லு பூண்டு எடுத்து வச்சிருக்கிறேன். 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ ஒரு பாத்திரத்துல ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதும் ஃபர்ஸ்ட் இந்த 5 நிமிஷம் ஊற வச்ச பாவக்காவை அதுல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த தண்ணியை அதுல சேர்க்காதீங்க. அறுசுவையில் ஒரு சுவை தான் கசப்பு சுவை. பட் நம்ம எல்லா சுவையும் சேர்த்துக்கிறோம். இந்த கசப்பு சுவையை நம்ம சாப்பாட்டுல சேர்த்துக்கிறது இல்ல. ஸோ நம்ம பிள்ளைகளுக்கு சாப்பாடு சர்வ் பண்ணும் போது இதனுடைய பெனிஃபிட்ஸும் சேர்த்து ஷேர் பண்ணா கண்டிப்பா நம்ம பிள்ளைங்க இந்த கசப்பு பாவக்காயை ஒதுக்கி வைக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். பாவக்காய் சாப்பிட்டா சுகருக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்ச விஷயம். பட் அதையும் தாண்டி இரைப்பையில் இருக்கிற பூச்சிக்களை கொல்லும், பித்தத்தை தணிக்கும், தாய்ப்பால் சுரக்க உதவும், லங்ஸ் அண்ட் லிவருக்கு ரொம்பவே நல்லது, ஸ்கின் டிசீஸ் வராம தடுக்கும், வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்ல சிறந்த உணவு. ஸோ கண்டிப்பா உங்க டயட்ல வாரத்துக்கு ஒரு முறை இந்த பாவக்காவை சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இந்த பாவக்காவை 5 minutes வதக்கிட்டு வேற பாத்திரத்துல நான் எடுத்துக்கிறேன். அதே பாத்திரத்துல இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 2 காஞ்ச மிளகாய், உரிச்சு வச்ச 20 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் அதுல சேர்த்து வதக்கிக்கலாம். ஃபியூ செகண்ட்ஸ் வதங்கியதும் சாப் பண்ணி வச்சிருக்கிற ஒரு பெரிய வெங்காயம், சாம்பார் வெங்காயம், அதோட கொஞ்சமா பெருங்காயத்தூள், இதை எல்லாத்தையும் சேர்த்து கோல்டன் ப்ரௌனா வதக்கி எடுத்துக்கலாம். பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கினா போதும், அதிகமா சேர்க்காதீங்க. இப்போ இதை எல்லாத்தையும் கோல்டன் ப்ரௌனா வதக்கி எடுத்துக்கலாம். இது எல்லாம் கோல்டன் ப்ரௌன் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நான் அதுக்கு காரத்துக்கு 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் தனியா தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இதை எல்லாத்தையும் ஆயில்ல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இது எல்லாம் ஃப்ரை ஆகட்டும். காரம் உங்களுக்கு அதிகமா தேவைப்பட்டா நீங்க 3 ஸ்பூன் மிளகாய் தூள், 3 ஸ்பூன் தனியா தூள் சேர்த்துக்கோங்க. மசாலா எல்லாம் ஃபியூ செகண்ட்ஸ் ஆயில்ல ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நான் அரைச்சி வச்ச தக்காளி விழுத அதுல சேர்த்துக்கிறேன். அதையும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் மிக்ஸ் பண்ணிடலாம். அதோட ஒரு எலுமிச்சப்பழ சைஸ் அளவு புளி கரைச்சல கரைச்சி வச்சிருக்கிறேன்ல, அதையும் இதுல சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதையும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கொதிக்க விடலாம். இந்த நேரத்துல உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம பாவக்காயில உப்பு போட்டு ஊற வச்சிருக்கிறோம். அதை பார்த்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் பாயில் பண்ணுங்க. பாருங்க, இது நல்லா கொதிச்சு ஆயில் எல்லாம் பிரிஞ்சு வந்துச்சு. இந்த ஸ்டேஜ்ல தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. தண்ணீர் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற பாவக்காவெல்லாம் அதுல சேர்த்துக்கலாம். எனக்கு தெரிஞ்ச பாவக்காவுடைய சில பெனிஃபிட்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு
வேற பெனிஃபிட்ஸு பாவக்காய் சாப்பிட்டா எதுக்கெல்லாம் சிறந்ததுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ண மறக்காதீங்க. மூடி போட்டு 5 மினிட்ஸ் கொதிக்க விடலாம். 5 மினிட்ஸ் கொதிச்சிடுச்சு, எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. கடைசியா சாப் பண்ண கொத்தமல்லி தழையை அதுல ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் வெல்லம் சேர்த்துக்கோங்க. நான் வெல்லம் சேர்க்க மறந்துட்டேன். ஒரு சின்ன துண்டு வெல்லத்தை சேர்த்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளவுதான், மஞ்சு மேஜிக் மசாலா காரசாரமான பாவக்காய் புளிக்குழம்பு ரெடி. இந்த பாவக்காய் புளிக்குழம்பு சப்பாத்திக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்கும். நம்ம ஆரோக்கியமா இருக்கணும்னா இந்த கசப்பு சுவையை கண்டிப்பா நம்ம உணவுல சேர்த்துக்கணும். ஒரு முறை இந்த பாவக்காய் புளிக்குழம்பு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க செஞ்சு சாப்பிட்டீங்களா மறுபடியும் இந்த ரெசிபியை செய்வீங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல வேற ஒரு புது ரெசிபியோட மீட் பண்றேன். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸ்டே பிளெஸ்ட்.